ஹலோ. ஓ, இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து 2023ல் பிசி எக்ஸாம் நடந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும். டோட்டலாக வந்து பிசி எக்ஸாம் பொறுத்தளவு ஒரு 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 45 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் இருக்கும். ரிமைனிங் வந்து 25 வந்து நமக்கு வந்து சைக்காலஜி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அதில் சைக்காலஜியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க்குமே வந்து நமக்கு வந்து முக்கியம். ஏன்னா நீங்கள் 70 கொஸ்டின்ஸ் போது ஒரு 60க்கு மேலே வந்து நீங்கள் போட்டால் தான் வந்து நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே இருக்க முடியும். ஸோ சைக்காலஜியில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் எந்த மாதிரி வந்து அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 600 x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் சம்மை பொறுத்தளவு நீங்கள் அந்த ஃபுல் நம்பர் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 600. ஓகேங்களா? அதோட X% 450 அப்படின்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100. ஓகேங்களா? மொத்தமாக ஒரு 100%. ஓகேங்களா? 100%ங்கிறது 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அதில் 450 இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஓகே. பாருங்க, 600 × X = 100 × 450. ஓகே. ஸோ அடித்து பாருங்கள். இந்த 100க்கும் இந்த 600க்கும் கேன்சல் ஆகும். 100 100 600 600. ஸோ ஓவர் 6 75 450. ஓகேங்களா? ஸோ வந்து ஆன்சர் வந்து ஏ. செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். விடுபட்ட எண்ணை கண்டறிக. ஓகே. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11 10. அடுத்து வந்து ஒரு பிளாங்க் இது கொடுத்துட்டு 100 1001 1000 10001. ஓகேவா? ஸோ இதை நம்ம முன்னாடி இருந்து கண்டுபிடிக்க முடியலனாலும் கொஞ்சம் ரிவர்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். 10,001 கொடுத்துருக்காங்களா? ஸோ அதில் 1 மட்டும் எடுத்துகிட்டு 3 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1000 புரியுதுங்களா? அடுத்து 1001 கொடுத்துருக்காங்க. அதில் 1 மட்டும் எடுத்துகிட்டு 2 ஜீரோஸோட கொடுத்துருக்காங்க 100. அப்போ அடுத்து என்ன வரணும்? 101 வரணும். ஓகேங்களா? ஸோ 101 அதில் 1 எடுத்துகிட்டா 10 இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 11 வரும். அதில் 1 எடுத்துகிட்டா 1 இருக்கும். இங்கே 1 வரும். ஸோ இதுதான். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 101. ஓகே. தேர்ட் கொஷின் பாருங்கள். கூட்டு வட்டி தள்ளுபடி. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் கூட்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து போட்டு போயிடலாம். = அது P × 1 + R/100 சரிங்களா? இதில் Pங்கிறது அசல், என்னங்கிறது காலம், ஆறுங்கிறது வட்டி வீதம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ வந்து அடுத்து இதுக்கு இது ஆன்சர். தள்ளுபடி வந்து நமக்கு தெரியும். குறித்த விலை, அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் வந்து விற்பனை விலை. சரிங்களா? இதுதான் தள்ளுபடி. ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். எந்த வெண்படம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்கு இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ மொழிகள் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். மொழிகளுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஓகே. இருக்குது. சரியா? ஏன் அப்படின்னா மொழியோட ஒரு வகை தான், ஒன் ஆஃப் த மொழி தான் ஃப்ரெஞ்சு. ஓகே. ஓகே. மொழிகளுக்கும் ஜெர்மனுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா பாருங்கள். இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த மொழி தான் ஜெர்மன். ஓகே.
ஃப்ரெஞ்சுக்கும் ஜெர்மனுக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா பாருங்கள். ஃப்ரெஞ்சும் ஜெர்மனுக்கும் டைரெக்டாக எந்த தொடர்பும் இல்லை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மொழியோட வகைகள். ஸோ அப்போ இந்த படத்தை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, இது ரெண்டுமே மொழி தான். ஓகேவா? இப்போ ஒன்றை போட்டுட்டு ரெண்டுமே மொழியோட வகைகள். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ 5வது, ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டஜன் வாழைப்பழம்ன்றது, ஒரு டஜன் அப்படிங்கிறது நமக்கு எத்தனைன்னு தெரியும்? 12ன்னு தெரியும். ஓகே, 12 வாழைப்பழங்களோட விலை 20 ரூபா. ஸோ இப்போ 48 வாழைப்பழங்களோட விலை எவ்வளோ? அதுதான் கேள்வி, ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாழைப்பழத்தோட விலை கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த மொத்தம் 12 வாழைப்பழம் விலை 20 ரூபான்னா 20 ÷ 12 இதை போட்டிங்கன்னா ஒரு வாழைப்பழம் வரும். ஆனால் இது டேரெக்டாக அடிச்சு போட முடியாது. ஓகேவா? அப்போது இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை அடிச்சு போட்டால் ஒரு வாழைப்பழம் விலை கிடைக்கும். அப்போ இது எதோட மதிப்பு? ஒரு வாழைப்பழத்தோட மதிப்பு. ஓகேவா? அப்போ 48 வாழைப்பழத்தோட மதிப்பு எவ்வளோ? ஸோ 48ஆல் பிரிக்கிக்கோங்க. ஓகேவா? 20 × 12 48. ஒரு 12 12, 4 12 48. ஓகே, 20 நாங்கள் 80 வரும். ஓகேவா? ஸோ இந்த 5வது கொஸ்டின் அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ 6வது கொஸ்டின் பாருங்கள். பானையை உடைத்தது அவன் அல்ல, பானையை உடைத்தது அவன் அன்று, பானையை உடைத்தது அவன் அல்லே, பானையை உடைத்தது அவன் அல்லன். ஸோ இதில் நீங்கள் வந்து தமிழில் அந்த இலக்கணம் படிச்சிருந்தீங்க தெரியும். அவன் அப்படின்னு வந்தால் அல்லன் அப்படின்னு வரணும், அவள்னு வந்தால் அல்லல் அப்படின்னு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இலக்கண விதிகள் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவை அப்படின்னு வந்தால் அல்லன்னு வரும், அது அப்படின்னு வந்தால் அன்றுன்னு வரும். சரிங்களா? ஸோ நீ அப்படின்னு வந்தால் அல்லைன்னு வரும், நீ வீர் அப்படின்னா அல்லீர்னு வரும். ஓகேங்களா? இப்போ நான் அப்படின்னு வந்தால் அல்லேன்னு வரும், நாம் அப்படின்னு வந்தால் அல்லோம் அப்படின்னு வரும். ஸோ வந்து அந்த ஒரு சில விதிகள் இருக்கும். நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிலன்னா அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் போன தடவை கேட்டிருக்காங்க, அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்துள்ளது 13, 11, 7, 9. இதில் வந்து 9 தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா இது இப்போ எல்லாருமே நீங்கள் எல்லாமே பாருங்களேன், ஒரு பகா எண்ணாக இருக்குது, 9 வந்து ஒரு பகு எண். ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் 9. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விவாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான். ஓகேங்களா? அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் என்றால் உச்ச மதிப்பீடு குறியீடு பெற்றிருப்பான். ஓகேவா? இந்த விவாதம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு நல்ல கிரேட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒருத்தவர் ஸ்காலர்ஷிப் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல கிரேட் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டுமே சரியான ஒரு விவாதமாக தானே இருக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் பாருங்கள், 8, 7, 1 என்ற எண்ணின் தமிழன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழனை பொறுத்தளவு நாம் ஆரம்பத்துலேருந்தே படிச்சிருப்போம். இப்போது 1க்கு அப்படின்னா கா வரும், 2க்குன்னா ஊ வரும், 3க்குன்னா கா வரும், 4க்குன்னா சா வரும், 5க்குன்னா ரூ வரும், 6க்குன்னா சா வரும், 7க்குன்னா ஏ, 8க்குன்னா ஆ வரும். சரிங்களா? 9க்குன்னா கூ வரும், 10க்குன்னா கா 0 வரும். ஓகேங்களா? இதுதான் தமிழ் செலவு. ஸோ இதை நீங்கள் ஒன்று வந்து பார்த்து சொல்லணும். இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்,
55வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு, கிண்டல் அப்படிங்கிற சொல்லில் உள்ள எழுத்துக்களை அகர வரிசையில் மாற்றி அமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, கிண்டல் அப்படிங்கிறத ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஏபிசிடி வரிசையில் ஃபஸ்ட் எழுத்து என்ன வரும் இது பாருங்கள். ஓகேவா? டி வரும், அடுத்து இ வரும், அடுத்து ஐ வரும், அடுத்து கே வரும், அடுத்து எல் வரும், அடுத்து என் வரும். ஓகேவா? ஸோ இந்த வரிசையில் பாருங்களேன், இந்த 5வது எழுத்து மாறாமல் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து பிஎல். இதான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் ஒன்ஸ் நல்லா வாட்சி பாருங்கள், புரிகிற வரையும் வாசிங்க. அப்புறம் அதான் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து 56வது கொஷின் பாருங்கள். வீட்டுக்கு எடுத்த ஒரு வருமானம் 2300 என்றால் சராசரியாக அவர்கள் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்கிறார்கள்? ஓகேவா? இப்போது ஒரு அட்டவணை கொடுத்துட்டாங்க, குடும்ப செலவு என்னென்ன அப்படின்ட்டு. உணவு வந்து 30%, வாடகை வந்து 25%, படிக்கிற செலவு வந்து 12%, உடை 12%, இதர செலவு 5%ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2300. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ்னால் 100ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 100%ங்கிறது 2300னா உடைகளுக்கு எவ்வளோ செலவு செய்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உடை எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், 18%. 18ங்கிறது எவ்வளோ? ஓகேவா? இதுதான் கேள்வி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட் சம் பண்ண மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து பி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் மாதம் 6800 சம்பாதிச்சாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகையாக கொடுப்பார்கள் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ஒரு மாதத்துக்கு, சரிங்களா, 6800 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சம்முக்கு நீங்கள் சம்பாத்தியத்தை எவ்வளோ வச்சுக்கணும்? 100% வந்து 6800 வச்சுக்கணும். ஓகேவா? போன சம்முக்கு எவ்வளோ வச்சுருப்பீங்க? 2300 வச்சுருப்பீங்க. இந்த தடவை 6800 வச்சுருப்பீங்க. ஸோ வாடகைக்கு வாடகை எத்தனை பர்சன்டேஜ்? 25% வந்து எவ்வளோன்னு பார்ப்பீங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டால் ஒரு ஆன்சர் வரும். ஆனால் நீங்கள் அதை போடக்கூடாது. ஸோ அந்த வர்ற ஆன்சரை வந்து நீங்கள் வந்து 12ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வீட்டு வாடகைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த கணக்கை போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வரும். ஓகேவா? அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வருஷத்துக்கு 20400 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அந்த 6800 நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாடகையோட ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் கூட பாருங்களேன், 20400 12. ஓகேவா? ஒரு 12 ஒரு 12 ஒரு 65 7 54. ஓகேவா? 1700. சரி, இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2300 எடுத்து பண்ணணும். ஓகேவா? இவங்க வந்து மொட்டையாக வந்து கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்காம. ஸோ அந்த 58வது கொஷின் வந்து
அவங்க வந்து இந்த வேல்யூ எடுக்கணுமா இல்லை எந்த வேல்யூ எடுக்கணுன்றதை நமக்கு தெளிவாக கொடுக்கல. ஓகேவா? அவங்க 2300 எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பல பாடப்பயிற்சி தொடரில் மாணவிகளின் சதவீதம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 800 மாணவி இருக்காங்க அப்படின்னா பாடப்பயிற்சியில் சியில் எத்தனை மாணவிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, மொத்தத்துக்கு 800 பேர், 100% வந்து 800 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 2% சிங்கிறது 2%. ஸோ 2%ங்கிறது எவ்வளோ? ஒன்றும் இல்லை, 100%ங்கிறது 800னா 1%ங்கிறது 8, ரைட்டா? ஸோ 2%ங்கிறது 16. ஸோ 16 இதெல்லாம் சால்வ் பண்ணால் எழுதாமே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 பில்லியனுக்கு சமமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 பில்லியனுக்கு சமமானது அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு மில்லியன்னா எவ்வளோ? 10 லட்சம். சரிங்களா? இப்போ 10 மில்லியன் சேர்ந்தது 1 பில்லியன், ரைட் தானே? ஸோ 10 லட்சம் இன்ட்டு 10 லட்சம் எத்தனை பாருங்கள், 100 லட்சங்கிறது 1 கோடி. சரிங்களா? 1 கோடி. ஸோ ஆன்சர் 1 கோடி, 1 crore. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவான பணம் உள்ளது, ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது. சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஹச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவான பணம் உள்ளது. சரிங்களா? எஃப் நீங்கள் ஒரு வேல்யூ கூட எழுதிக்கலாம் அதுக்கு. ஓகேவா? இப்போது ஹச்சை விட எஃப் கிட்ட குறைவான பணம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எஃப் 100 ரூபா வச்சுருக்காருன்னா ஹச்சுங்கிறது அவரோட அதிகமாக தான் வச்சுருப்பாரு. சரிங்களா? ஸோ 200 போட்டுக்கோங்க. அடுத்து ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது. ஸோ எஃப்பை விட கம்மியாக ஜி வச்சுருக்காரு. ஓகேவா? அப்போ ஜி வந்து 50 ரூபா தான் வச்சுருக்காரு. ஓகேவா? ஒரு வேல்யூ நீங்களே அசூம் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமாக பணம் உள்ளது. ஓகேவா? ஆனால் ஹச்சை விட குறைவாக பணம் உள்ளது. சரிங்களா? எஃப்ஐ விட அதிகமாக வச்சுருக்காராம், 100 ரூபாய்க்கு மேலே வச்சுருக்காரு. ஹச்சை விட கம்மியாக வச்சுருக்காரு, 200 ரூபாய்க்குள்ளே வச்சுருக்காரு. அப்போ அப்படின்னா ஜிங்கிறவர் ஒரு 150 ரூபான்னு போட்டுக்குங்க. சரிங்களா? அப்போது இதில் யார் மிக ஏழை பாருங்கள். சரிங்களா? இதில் யார் மிக ஏழை? ஜிங்கிறவர் தான் 50 ரூபா வச்சுருக்காரு. ஓகேவா? ஈங்கிறவர் 150 ரூபா வச்சுருக்காரு. எஃப்ங்கிறவர் 100 ரூபா வச்சுருக்காரு. ஹச்சுங்கிறவர் 200 வச்சுருக்காரு. ஸோ ஜி தான் 50 ரூபா வச்சுருக்காரு. ஸோ ஆன்சர் இஸ் ஜி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பேச்சு வழக்கிற்கு சரியான எழுத்து வழக்கை தேர்வு செய்ய என் கூட விளையாட வரையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம திருத்தி எழுதணும். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்களேன். என் கூட விளையாட வர்றியா அப்படின்ட்டு எங்கேயாவது தமிழ் எழுத்து படிச்சிருக்கீங்களா? கிடையாது. என் கூட விளையாட வருகின்றாயா, இந்த ஏன் கூட அப்படிங்கிறதே வராது. ஓகேவா? இப்போ என்னோடு இது கொஞ்சம் வழக்கமாக இருக்குது. ஓகேங்களா? புத்தகத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோடு இந்த சியில் டி வரணும் வச்சுக்கோங்க. டியை பாருங்களேன், வாரியா அப்படின்ட்டு எப்பயாவது புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை. ஸோ வந்து எழுத்து வழக்கம்னா இதானே. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏசிஎஃப்ஜி இதெல்லாம் வந்து அடுத்த 2 இது கொடுத்து நிரப்ப சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏபிசி உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் டேரெக்டாக எழுதிய பார்த்துருங்க. ஏவுக்கும் சிக்கும் எத்தனை லெட்டர் இருக்குது? ஏபிசி. ஓகேவா? ஒரு லெட்ரு. அப்புறம் சிக்கும் எஃப்க்கும் சிடி. சரிங்களா? சிடிஇ 2 லெட்ரு. சரிங்களா? ஒரு லெட்ரு அப்புறம் 2 லெட்ரு. இப்போ 3 லெட்ரு தள்ளி போகுது பாருங்கள். ஜே இஎஃப் ஜிஹெச்ஐ.
3 லெட்டருக்கு அப்புறம் ஜே வருது. அப்போ 4 லெட்டருக்கு அப்புறம் ஓ வரும். ரைட்டுங்களா? 4 லெட்டருக்கு அப்புறம் ஓ வரும். 5 லெட்ரு ஓவிலேருந்து 5 லெட்டருக்கு அப்புறம் யூ வரும். சரிங்களா? நீங்கள் என்ன பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜே கே எல் எம் என் 4 லெட்டருக்கு அப்புறம் ஓ வருதா? ஸோ வந்து யூ வந்து எப்படி வருது பாருங்கள். ஓக்கு அப்புறம் ஓபிக்யூஆர்எஸ்டி 5 லெட்டருக்கு அப்புறம் யூ வருதா? ஸோ வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளான ஒரு இதுதான். அந்த இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சினா போதும். ஸோ அடுத்து பாருங்கள், 7 அப்படிங்கிறது TFWFOவாக மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் அப்படிங்கிறது எப்படி மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அடுத்த லெட்டராக கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கு அப்புறம் டி வரும், இக்கு அப்புறம் எஃப் வரும், விக்கு அப்புறம் டபிள்யூ வரும். ஓகேங்களா? இக்கு அப்புறம் எஃப் வரும், என்னுக்கு அப்புறம் ஓ வரும். இதுதான் வந்து ஆன்சர். அப்போ ஜிக்கு அப்புறம் ஹச் வரும், ஐக்கு அப்புறம் ஜே வரும், பிக்கு அப்புறம் டபிள்யூ, இக்கு அப்புறம் எஃப், என்னுக்கு அப்புறம் ஓ. ஸோ ஆப்ஷன் வந்து டி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். தகழி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. தகழி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அகல் விளக்கு. இது வந்து ஒரு சொற்பொருள் தமிழில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது, 10th நீங்கள் படிச்சிங்கன்னா. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். சில நடிகர்கள் பாடுவார்கள். சரிங்களா? வாக்கியம் கொடுத்துருக்காங்க. எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடிவுகள் பாருங்கள், சில நடிகர்கள் வந்து நடன கலைஞர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எந்த பாடகரும் நடிகர்கள்னு கொடுத்துருக்காங்க. எழுதி பாருங்கள். சில நடிகர்கள் பாடகர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சம் பீப்புள் தான், அதாவது ஆக்ட்ரஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, பாடகர்களை எஸ்ன்னு வச்சுக்கோங்க. சில பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் எல்லா பாடகர்கள், எல்லா சிங்கருமே நடன கலைஞர். சரியா? அப்போ வந்து இப்படி வந்துடுது. ஓகேவா? டான்சர்ஸு. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, சில நடிகர்கள் நடன கலைஞர்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் தானே? இப்போது ஆக்ட்ரஸ் எல்லா சிங்கர்ஸுமே சேர்ந்தாப்புல டான்சர்ஸ்னு வந்துருச்சு. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? அந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. எந்த பாடகரும் நடிகர் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பாடகரும் நடிகர் அல்ல அப்படின்றது நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி கிடையாது. எந்த பாடகரும் நடிகர் அல்ல. சில நடிகர்கள் பாடகர்கள் கொடுத்தா அப்போ சில பாடகர்கள் நடிகர்கள்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ 66வது கொஸ்டின் இதுதான். ஸோ 67வது கொஸ்டின் பாருங்கள். சதவீதம் என்பது பகுதியில் 100ஐ கொண்ட ஒரு பின்னமாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சதவீதம்னாலே 100 தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஓகேவா? ஆனால் பகுதியில் அப்படின்னு கொடுத்துருக்கான். உங்களுக்கு தெரியும், பகுதி தொகுதிங்க. இப்போ 4% அப்போல்லாம் என்ன அர்த்தம்? 4/100. இதுதான் இதை சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து வாக்கியம் ஒன்று வந்து ரைட். அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. ஓகேவா? ஸோ அசலுங்கிறது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் தனி வட்டி கூட்டு வட்டியில் பார்த்துருப்பீங்க. அசலுங்கிறது வந்து கடனாக வாங்கிய தொகையோ இல்லை வழங்கிய தொகை தான். ஓகேவா? ஸோ வாக்கியம் இரண்டும் சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி என்று அருள் சொன்னார். ஓகேவா? அப்படின்னா அருண் வந்து அந்த பெண்ணுக்கு எப்படி உறவாகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி. ஓகேவா? அப்போனா அருண் சொல்லியிருக்காரு. இப்போ அருண்னு ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்களேன். ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் உங்களையே கூட அசியூம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஒரு மதர் இருக்காங்க. சரிங்களா? அந்த மதருக்கு பேரன் இருக்காங்க. பேரன்னா அருணோட மைனாக தான் இருக்கும் அந்த பேரன். சரிங்களா? ஒரு பேரன், கிராண்ட் சன்னு. ஓகேவா? அவங்களோட மனைவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒய்ஃபு. சரியா? அப்போ அந்த பெண்ணுக்கு அருண் எப்படி உறவாகிறார்?
ஸோ அருணோட பையனோட ஒய்ஃப் தான் அது. அப்போது அதாவது அருணோட மருமக. அப்போ அந்த பெண்ணுக்கு அருண் என்ன வேணும்? மாமனார் வேணும். ஓகேவா? ஸோ இது கூட தான் இந்த கொஸ்டின் முடிஞ்சா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. இந்த கலைச்சொல் வந்து உங்களுக்கே தெரியும். இது நீங்கள் 10th ஸ்கூல் புக் பின்னாடியே இருக்கும். 10th வரையும் இருக்கிற தமிழ் முன்னாடி. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்க. குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்லா சங்கிலியும் கயிறுகள், சில இணைப்புகள் சங்கிலிகள். ஓகேவா? எல்லா சங்கிலியும் கயிறுகள், எல்லா சங்கிலியும் கயிறுகள், சில இணைப்புகள் சங்கிலிகள். ஸோ சில இணைப்புகள் சங்கிலிகள். சரியா? இணைப்புக்கு வந்து ஐயா போட்டுக்கோங்க சும்மா. ஓகேவா? ஸோ முடிவு என்ன பாருங்கள். சில கயிறுகள் இணைப்புகளாகும். இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷேடாக இருக்குது. ஓகே, சில கயிறுகள் இணைப்புகளாகும். எல்லா இணைப்புகளும் கயிறுகள் அப்படி சொல்ல முடியாது பார்த்தீங்களா, டயக்ராம் வந்து நம்மளுடைய காட்டல. ஸோ வந்து இதுக்கு என்ன ஆன்சர்னால் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இப்படி தான் வந்து நீங்கள் வந்து 70 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு இப்படி தான் வந்து நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணி அந்த ஆன்சரை வந்து ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண. ஸோ வந்து அடுத்த முன்னாடி இந்த ப்ரீ கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.